கிடைத்தது. இவைகளுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது எதுவென்றால் இந்த பள்ளியிலே நடைபெற்ற மாதிரி பாராளுமன்றம் என்ற ஒரு நிகழ்ச்சி தான். மத்திய அரசு ஒரு பள்ளிக்கு 75வது ஆண்டினுடைய தபால் தலையை வெளியிட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய பள்ளிக்கு தான். நான் அன்றைக்கு நினைக்கவில்லை அந்த மாதிரி பாராளுமன்றத்திலே கலந்து கொண்டு அவர்களெல்லாம் பயிற்சி பெற்ற போது நான் ஒரு பஞ்சாயத்து தலைவராக வருவேன் என்று கூட நான் கருதவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நான் பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்து பணியாற்றி முடித்து நிறைவாக இருக்கிறேன் என்றால் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநரோடும் நேற்று பிற்பகல் ஒரு கூட்டம் முடித்து விட்டுத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காலையிலே மும்பையில இருந்து விமானத்திலே வந்தேன். ஆனால் என்னை முழங்காலுக்கு கீழே மட்டும் 300 அடிகளுக்கு மேல் போட்டவர் நம்முடைய பெரியசாமி ஆசிரியர். இந்த கிரவுண்டில் நெருஞ்சி முள் புடுங்கினவன் நான். நெருஞ்சி முள் ஒரே நெருஞ்சி முள் காடா இருக்கும். கையில தான் புடுங்கணும், துணி வச்சு புடுங்கிட கூடாது. துணி வச்சு புடுங்கினா விசில்ல 2 அடிக்கு ஒரு கயிறு கட்டி இருப்பார். விசில் கட்டி இருக்க களத்துல மாற்ற கயிறு 2 அடிக்கு இருக்கும். அதுல பின்னாடி வந்து ஓங்கி அடிப்பார். எங்க இருந்து பார்க்கறாரு தெரியாது, வந்து அடிப்பார். ஆக அப்படி அடிபட்டு உதைபட்டு நெருஞ்சி முள் புடுங்கித்தான் இன்றைக்கு என்னை ஆளாக்கினார்கள் அந்த ஆசிரியர் பெருமக்கள் என்பதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். நான் நாடாளுமன்றத்தில் மக்களவையில் 122 தடவை பேசியிருக்கிறேன். மாநிலங்களவையில் பல்வேறு நிகழ்வுகளில் ஒரு 258 மிகச்சிறந்த பேச்சுகளாக என்னுடைய பேச்சுக்கள் வந்திருக்கிறது. எனக்கு வாய்ப்பு கிடைத்த காரணத்தால் ஐநாவிலே உரையாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. உச்சபட்ச சபையாக இருக்கக்கூடிய ஐநா சபையிலே உரையாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. உலக பல்கலைக்கழக மாணவர் மாநாட்டிலே உரையாற்றுகிற வாய்ப்பு கிடைத்தது. உலக இளைஞர்கள் மாநாடு மாஸ்கோவில் நடைபெற்ற போது அந்த மாநாட்டிலே பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. இவைகளுக்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது எதுவென்றால் இந்த பள்ளியிலே நடைபெற்ற மாதிரி பாராளுமன்றம் என்ற ஒரு நிகழ்ச்சி தான். அந்த காலகட்டத்தில் இந்த ஆசிரியர்கள் தான். ராமச்சந்திரன் இங்கே இருக்கிறார். அவருடைய எண்ணத்திலே உதித்ததுதான் அந்த மாதிரி பாராளுமன்றம். அன்றைக்கு தலைமை ஆசிரியராக இருந்தவர் அதற்கு அனுமதி தந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்றெல்லாம் வரிசைப்படுத்தி எங்களை எல்லாம் அதிலே உரையாற்ற வைக்கிற அந்த பாங்கு இப்படித்தான் இருக்கும், பாராளுமன்ற நடைமுறை இப்படித்தான் இருக்கும் என்று எங்களுக்கு பாடம் எடுத்து வாரத்துக்கு 2 நாள் மாலையிலே 2 மணி நேரம் மாதிரி பாராளுமன்றத்தை நடத்தினார்கள். நான் அன்றைக்கு நினைக்கவில்லை அந்த மாதிரி பாராளுமன்றத்திலே கலந்து கொண்டு அவர்களெல்லாம் பயிற்சி பெற்ற போது நான் ஒரு பஞ்சாயத்து தலைவராக வருவேன் என்று கூட நான் கருதவில்லை. ஆனால் நாடாளுமன்றத்தினுடைய மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் நான் பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்து பணியாற்றி முடித்து நிறைவாக இருக்கிறேன் என்றால் அதற்கு நான் இந்த பள்ளியிலே எனக்கு அவர்கள் கற்றுத்தந்த பாடம். நமக்கு தெரியாதது ஒன்றுமல்ல, அறிந்து கொள்ள வேண்டியது ஏராளமாக இருந்தாலும் அறிந்து கொண்டவை மற்றவர்களுக்கு சொல்லுகிற ஆற்றலை நாம் பெறுகிறோம் என்ற உணர்வோடு நாம் வளர்கிற போது மிகப்பெரிய இடத்திற்கு போக முடியும். அப்படி நமக்கு வழிகாட்டிய ஆசிரியர் பெருமக்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். நான் படாத அடி அல்ல. இன்றைக்கு நான் எவ்வளவோ பேர் பாராட்டலாம், எவ்வளவோ பேர் இடத்துல இருக்கலாம். நேற்றைக்கு கூட மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதலமைச்சரும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய ஆளுநரோடும் நேற்று பிற்பகல் ஒரு கூட்டம் முடித்து விட்டுத்தான் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு காலையிலே மும்பையில இருந்து விமானத்திலே வந்தேன்.
ஆனால் என்னை முழங்காலுக்கு கீழே மட்டும் 300 அடிகளுக்கு மேல் போட்டவர் நம்முடைய பெரியசாமி ஆசிரியர். ஒரு அடி 2 அடி அல்ல, முதுகு பெய்யற வரை என்னை அடித்தவர் நம்ம பன்னீர்செல்வத்தினுடைய தந்தை குமார் ஆசிரியர். அடியாத மாடு படியாது என்று சொல்லுவார்கள். அந்த அடிபட்ட காரணத்தினாலே தான் மாட்டு டாக்டராகி இன்றைக்கு அரசியலிலேயும் என்னுடைய பணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த கிரவுண்டில் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே உரையாற்றுகிறேன். இவ்வளவு பெரிய விற்பனர்கள், இவ்வளவு பெரிய அறிஞர்கள் உங்கள் மத்தியிலே நான் இன்றைக்கு உரையாற்றுகிறேன். ஆனால் இதே கிரவுண்ட்ல பிடி பீரியட்ல உடற்கல்வி ஆசிரியராக இருந்த குமார் அண்ணன் என்ன குறைஞ்சது 100 நெருஞ்சி முள்ளாவது புடுங்கி கொண்டாந்து கொடுத்தா தான் நான் போக முடியும். இந்த கிரவுண்டில் நெருஞ்சி முள் புடுங்கினவன் நான். நெருஞ்சி முள் ஒரே நெருஞ்சி முள் காடா இருக்கும். கையில தான் புடுங்கணும், துணி வச்சு புடுங்கிட கூடாது. துணி வச்சு புடுங்கினா விசில்ல 2 அடிக்கு ஒரு கயிறு கட்டி இருப்பார். விசில் கட்டி இருக்க களத்துல மாட்டுற கயிறு 2 அடிக்கு இருக்கும். அதுல பின்னாடி வந்து ஓங்கி அடிப்பார். எங்க இருந்து பார்க்கறாரு தெரியாது, வந்து அடிப்பார். ஆக அப்படி அடிபட்டு உதைபட்டு நெருஞ்சி முள் புடுங்கித்தான் இன்றைக்கு என்னை ஆளாக்கினார்கள் இந்த ஆசிரியர் பெருமக்கள் என்பதை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பள்ளி 75வது ஆண்டை கொண்டாடுகிறது. அதற்கு பெருமை சேர்க்கிற வகையிலே மத்திய அரசு ஒரு பள்ளிக்கு 75வது ஆண்டினுடைய தபால் தலையை வெளியிட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய பள்ளிக்கு தான். டெல்லி செங்கோட்டைக்கும் நம்முடைய பள்ளிக்கும் ஒரே விதமாக 5 ரூபாய் தபால் தலையை வெளியிட்டு நம்முடைய பள்ளியை பெருமைப்படுத்தி இருக்கிறார். ஒரு பள்ளிக்கு பள்ளியினுடைய 75வது ஆண்டுக்காக தபால் தலையை வெளியிடுகிற அளவிற்கு இந்த பள்ளிக்கு பெருமை இருக்கிறது என்றால் இதைவிட வேறு என்ன பெருமை வேண்டும் நம்முடைய பள்ளிக்கு? இன்றைக்கு எப்படி பாரதத்துடைய பிரதம அமைச்சர், இந்த தேசத்தினுடைய தந்தை நரேந்திர மோடி அவர்கள் இந்த பள்ளியை அங்கீகரித்து இந்த பள்ளிக்கு மரியாதை கொடுக்கின்ற வகையிலே 1951 முதல் 75 வரை 1951 முதல் 2025 வரை என்று 75வது ஆண்டை குறிக்கிற வகையிலே எப்படி மத்திய அரசு இன்றைக்கு நமக்கு தபால் தலையை வெளியிட்டு நம்மளை பெருமை சேர்த்தார்களோ அதை போல 100வது ஆண்டில் இப்படி இந்த தேசத்திலேயே மிக சிறந்த பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம் என்று சொல்லத்தக்க வகையிலே நம்முடைய பள்ளி பெருமைப்பட வேண்டும். அப்படி ஒரு பெருமைக்குரிய பள்ளியாக உருவாக்குவது எதிரே அமர்ந்திருக்கிற மாணவர்களுடைய உங்களுடைய கையிலே இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் முன்னாள் மாணவர்களாக இருக்கிறோம். இன்னும் 25 ஆண்டுகள் கழித்து நான் எல்லாம் இப்பொழுது முன்னாள் வரிசையிலே உட்கார்ந்து இருக்கிறவருக்கு எனக்குத்தால ஒரு 6-7 பேர் எல்லாம் 70 வயசை தாண்டியவர்கள். ஒருவேளை சரவணன் ஒத்துக்கொள்ள மாட்டான், கருப்பு கண்ணாடி போட்டிருக்கிற காரணத்தான். இது 51 ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி. நாங்க 54 பிறந்தவர்கள். இன்னும் 5 வருடமோ அல்லது 10 வருடமோ அல்லது 15 வருடமோ அவ்வளவுதான் எங்களுக்கு வாய்தான். ஆனால் இந்த பள்ளிக்கு 100 ஆண்டை கடந்தும் மாற்றாருக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிற பள்ளியாக வர வேண்டும் என்றால் இன்றைக்கு பணியாற்றி இருக்கிற இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கம், பழைய பள்ளி மாணவர்கள் முன்னாள் மாணவர்கள் சங்கம், பவள விழா குழு, அது நூற்றாண்டு விழா குழுவாக மாறி இளைஞர்கள் கையிலே போய் இன்றைக்கு இந்த தபால் தலை வருவதற்கு காரணமாக இருந்தவர் ஒரு இளைஞன் தான், இந்த பள்ளியினுடைய மாணவன் தான். ஏதோ நாங்கள் எல்லாம் அரசியல்வாதிகள்
அதை பெருமைக்கு எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை. இப்படி ஒரு பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளி இதனுடைய வரலாற்றை பெற்றிருக்கிறது. இதில் படித்த மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் என்பதையெல்லாம் மத்திய அரசுக்கு எடுத்து சொன்னவர் நம்முடைய உடுங்குறிச்சியை சேர்ந்த இந்த பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சுரேஷ் என்பவர். அவர் இன்றைக்கு வரவில்லை. அவர் அந்தமானில் ஒரு தொழிலதிபராக, வளரும் தொழிலதிபராக இருக்கிறார். அந்த இளைஞர் அந்தமான் அரிமா சங்கத்தின் தலைவராக இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய கருத்துருவின் அடிப்படையிலே மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டதிலே தான் மத்திய அரசு அதை ஏற்று இன்றைக்கு தபால் தலையை வெளியிட்டிருக்கிறது. அவருக்கு உங்கள் சார்பில் சுரேஷுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கான முயற்சி எடுத்தவர்கள் அத்தனை பேருக்கும்